இது வந்து கால்குலேட்டர் ஸ்கேல்னு சொல்லுவாங்கண்ணே. இது ஒரு 50 கிலோ கெப்பாசிட்டி. இது நீங்க முன்னாடியும் பாத்துக்கலாம், இது நீங்க பின்னாடியும் பாத்துக்கலாம். ஸோ டபுள் சைட் டிஸ்பிளேஸ் வந்துடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே, ரெண்டாவது டிஸ்பிளே நம்ம என்ன விலை செட் பண்றோமோ அந்த விலை காட்டிடும். இங்க மொத்த விலை காட்டிடும். உதாரணம் கறிக்கு வந்து கிலோ வந்து 900 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 2 கிலோ படிக்கல வைக்கிறோம். ஸோ 2 கிலோ படிக்கல வச்சிங்க அப்படின்னா 2 கிலோ வெயிட் 900 ரூபா, அதோட டோட்டல் வெயிட் காட்டிடும். அதுக்கு மேலே நம்ம என்ன வெயிட் கூட போடுறோமோ அதோட கூட போற வெயிட் உங்களுக்கு எக்ஸஸ் வெயிட் இதில் காட்டி கொடுத்துரும். இப்போ 2230 ஐ மீன் 2 கிலோ 230 கிராம் இருக்கு அப்படின்னா அதோட வெயிட் உங்களுக்கு மொத்தமாக இங்கே காட்டிடும். சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ கிலோ வந்து ஒரு 850 ரூபா ஒரு கிலோ. அதை நம்ம ஸ்டோர் பண்ணி மெமரி ஒன்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 கிலோ ஒரு 200 வருது அப்படின்னா ஒரு வெயிட் காட்டிடும். இப்போ 900 ரூபா ஸ்டோரு M2 மெமரி 2. ஸோ மெமரி 1 அழுத்தினீங்க அப்படின்னா இந்த வெயிட் வந்து இந்த ரேட் வந்துடும் 850 ரூபா. மெமரி 2 வந்துட்டு உங்களுக்கு 900 ரூபா வந்துடும். அடுத்து 950 ரூபா நீங்கள் சேவ் பண்ணிட்டு ஸோ மெமரி 3 இது மாதிரி நீங்கள் 4 மெமரி நீங்கள் வச்சுக்கலாண்ணே. மெமரி 1 850, மெமரி 2 900, மெமரி 3 உங்களுக்கு இது என்ன தேவையோ பண்ணி கொடுத்துலாண்ணே. ஸோ உங்களுக்கு எலும்பு கறி தனிக்கறியோட அமௌண்ட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட பக்காவாக காட்டி கொடுத்துருவேன். கோழி கடை, கறி கடை, மீன் கடை எல்லாத்துக்கும் பக்காவாக இருக்குண்ணே. ஸோ இதான் கால்குலேட்டர் ஸ்கேல். ஓகேங்களா? தேங்க்யூ.